இன்னைக்கு வந்து நம்ம கட் பீட்ஸ் பார்க்க போகிறோம். கட் பீட்ஸில் வந்து நிறைய டிசைன்ஸ்லையும் போடலாம், நார்மலாகவும் போடலாம். கட் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி கலர்ஸ்லேயும் இருக்குது. நம்ம சுகர் பீட்ஸ்லாம் வந்து எப்படி கலர்ஸில் இருக்கோ அதே மாதிரி கலர்ஸ்லேயும் இருக்குது. அந்த மாதிரி கோல்டுலேயும் இருக்குது, இதே மாதிரி காப்பர்லேயும் இருக்குது. நம்மளோட விருப்பம் தான், நம்ம என்ன டிசைன் வந்து யூஸ் பண்ண போகிறோமோ, என்ன ப்ளவுஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு இந்த பீட்ஸு எடுத்தாச்சு. நூலில் வந்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்க்கு நம்ம போடக்கூடிய நாட்டு ஊசி எந்த ஊசியில் நம்ம வந்து போட போகிறோம்னா 24ஆம் நம்பர் ஊசியில் போட போகிறோம். இதே வந்து நீங்கள் ஜரி த்ரெட்லாம் போடும்போது 14ஆம் நம்பர் போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் பீட்ஸு அதுக்கப்புறம் கட் பீடு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது 24ஆம் நம்பர் ஊசியை எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஊசியை குத்திட்டு நூலை வந்து மேலே ஃபஸ்ட்டு எடுத்துடணும். நூல் வெளியே வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம சுகர் பீட்ஸில் லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஒரு பீட்ஸாக வந்து இப்படி நகர்த்தி நம்ம லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லோட் பண்ணி கையில் பிடிச்சிக்கோங்க. இதை வந்து ஊசியிலையும் வந்து நம்ம லோட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு கட்தானா போட்டுட்டு கீழே வந்து ஊசியை கொடுத்து நூல் மாட்டி மேலே எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போ அடுத்தது அதே மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி லூஸாக இருக்கும், நிறைய நூல் இருக்கும். இதை நீங்கள் அப்படி கீழே வந்து இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா டைட் வந்துடும். அப்படியே கீழே கொடுத்து எடுத்து டைட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது சுகர் பீட்ஸ்லாம் நீங்கள் போடுறீங்கன்னா 2 போடலாம். ஆனால் இந்த கட்தானை பொறுத்த வரைக்கும் ஒன்று போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த கட்தானை வந்து ஃபில் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொடி மாதிரி டிசைனில் வந்து அந்த ஸ்டெம் மாதிரி போடுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கிராண்டான ஒர்க்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கட்தானை யூஸ் பண்ணும்போது பார்க்க ரொம்ப ரிச் லுக்காக அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அப்படியே நம்ம லைனாக போட்டுகிட்டே போக வேண்டியதுதான். சுகர் பீட்ஸ் நல்லா போட்டுகிட்டே வந்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லைன் வந்து இதே மாதிரி அப்படியே நீங்கள் போட்டுகிட்டே போக வேண்டியதான். இப்போ வந்து நான் 2 கலர் மிக்ஸ் பண்ணி சுகர் பீட்ஸும் கட்தானாவும் மிக்ஸ் பண்ணி ஒரு டிசைன் இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். நீங்கள் என்ன கலர் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த கலர் ப்ளவுஸில் டிசைன் போடுறீங்களோ சேம் கலர் த்ரெட்டு தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இங்கே நடுவில்லாம் எங்கேயாச்சும் கேப் இருந்ததுன்னா கூட அந்த நூல் அசிங்கமாக தெரியாமல் இருக்கும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் கட்தானா எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் கட்தானாக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட்தானா, ஒரு சுகர் பீட்ஸ். இப்போ இது வந்து நம்ம 2 போட்டுக்கலாம். கொடுத்துட்டு எடுத்தாச்சு. போடும்போது இப்போ இங்கே கட்தானா இருக்குது, அடுத்தது என்ன வரணும்னா சுகர் பீட்ஸ் வரணும் இல்லையா? ஸோ கட்தானா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் எடுங்க. அப்போ தான் இங்கே போடும்போது கரெக்டாக வரும். இப்போ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம நீட்டாக போட்டுகிட்டே போகும்போது அழகாக இருக்கும். இப்போ நான் இந்த கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது ப்ளவுஸ்க்கு ரிலேட்டடாக
சாரீக்கு இருக்கிற பல்லு டிசைனில் ஏதாவது உங்களுக்கு டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த டிசைனில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எப்பயுமே வந்து நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சுகர் பீட்ஸு கட் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது முடிச்சு போட்டுட்டு டைட்டாக இருக்கான்னு கீழே இழுத்து பாருங்கள். சப்போஸ் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்று பிரிஞ்சாலும் அப்படியே கண்டினியூஸாக பிரிஞ்சுக்கிட்டே வந்துடும். ஸோ கட் பீட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.